ஒரு கோட்பாட்டு ரீதியான தேர்தல் கட்சியாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர மாற்று இடத்தில் வேறு கட்சி இல்லை என்பதை நாம் இந்த இடத்திலே பதிவு செய்யக்கூடிய அல்லது நினைவுபடுத்த வேண்டிய கடமை எனக்கு இருப்பதாக நான் உணர்கிறேன். தந்தை பெரியாரை தான் சாதி ஒழிப்பு போராளியாக ஏன் சொல்கிறோம் என்று சொல்கிறோமா? பல பேர் இன்னைக்கு நம்ம எல்லாம் சாதி ஒழிப்பு பேசுறோம். ஆனா எல்லா ஜாதியும் ஒழிக்கணும்னு சொல்லுவோம், சொந்த ஜாதியை காப்பாற்றணும்னு சொல்லுவோம். சாதி ஒழிப்புனா என்ன? சொந்த சாதியும் சேர்த்து ஒழிப்பதுதான். நான் ஒரு சமுதாயத்தில் பிறந்திருக்கிறேன் என்று சொன்னால், நான் சாதி ஒழிப்பு பேசுகிறேன் என்று சொன்னால், முதலில் ஒழிக்கப்பட வேண்டியது என் சமுதாயத்தில் இருக்கிற சாதிய போக்குகளை தான். பெரியாரை பாதுகாக்க வேண்டியது தமிழ் புலிகளுடைய கடமை. திராவிடத்தை பாதுகாக்க வேண்டியது சமத்துவத்தை, சமூக நீதியை விரும்புபவர்களுடைய அடிப்படை கடமை. தமிழ் புலிகள் கட்சி சுதந்திரம், சமத்துவம், சமூக நீதியை பாதுகாப்பதற்காக களமாடுகிற அந்த நேரத்திலே தான் அதில் ஒன்றாக இருக்கிற அல்லது அதனுடைய கோட்பாடாக இருக்கிற பெரியாரியத்தை, திராவிடத்தை பாதுகாக்கிற களத்தில் தமிழ் புலிகள் கட்சி உண்மையாக மாஃபா மணியமுதன் அவர்களை பல ஆண்டுகளாக தெரியும். இளமை பருவத்திலே இருந்து இன்று வரையிலும் ஏற்றுக்கொண்ட கொள்கையிலே சமரசம் இல்லாமல் இங்க இருக்கிற எல்லா தரப்பு மக்களோடும் எல்லா தரப்பு பிரச்சனைகளுக்கும், அது இயற்கை வள பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது சாதி ரீதியான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அல்லது தமிழ் தேசியத்திற்கான ஈழ பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இப்படி எண்ணற்ற பிரச்சனைகளிலே இளம் வயதிலே இருந்து தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட தோழர் இன்றைக்கும் சமரசம் இல்லாமல் களமாடுகிறார். தோழர் மாஃபா மணியமுதனுடைய இந்த பயணம் தொடர வேண்டும்.